வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. மாளிகாவத்தை ஜிம்மா மஜித் வீதியில் நேற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வணிக இடத்தில் இருந்த ஒரு இளைஞனை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் T56 துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாணத்திற்கு கடந்த 2 நாட்களாக விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி வீதியால் செல்லும்போது காரை நிறுத்தி வீட்டு மக்களுக்கு ஹாய் சொல்லி சகஜமாக உரையாடிய நிகழ்ச்சி செயல் தற்போது வைரலாகி வருகின்றது. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழி பகுதிக்கு அனுர செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு செல்லாமல் சென்றது பலரையும் சங்கடத்திற்கு உள்ளாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2 முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பல சிரேஷ்ட அரசியல்வாதிகள் அண்மையில் இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். கொழும்பில் உள்ள ஷங்கரில்லா விருந்தகத்தில் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிகால் தல்துவையின் மகளனது திருமணத்தின் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா, ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா அபேவர்தன, முன்னாள் அமைச்சர்களான அலி சப்ரி, டலசாலக பெரும விஜயதாச ராஜபக்ஷ, சாகல ரத்நாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர மற்றும் பல அரசியல்வாதிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் நேற்று இடம்பெற்ற ரயில் விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் சுன்னாகம் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சங்கீதா என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். காங்கேசன்துறையிலிருந்து புறப்பட்டு கொழும்பு நோக்கி சென்ற ஜால்தேவி ரயில் கொடிகாமம் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது பெண்ணொருவர் கொடிகாமத்தில் நட்சத்திர மகால் திருமண மண்டபத்திற்கு அருகாமையில் உள்ள கடைக்கு செல்வதற்காக தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட போதே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்று புதிதாக 7 எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று புதன்கிழமை 10வது நாளாகவும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அடுத்த துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்குணராஜாவின் பதவிக்காலம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் நிறைவு பெறவுள்ள நிலையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் துணைவேந்தர் பதவிக்கான சுற்றறிக்கையின்படி பேரவையின் செயலாளரான பதிவாளரால் பகிரங்க விளம்பரம் மூலம் இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரம் தங்க விலை நாளுக்கு நாள் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இந்த வார தொடக்கத்தில் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 2,80,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் 2,000 ரூபாவால் அதிகரித்து 2,82,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 2,000 ரூபாயால் அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தின் www.doenets.lk, www.results.exam.gov.lk என்ற அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலம் முடிவுகளை அறிந்து கொள்ள முடியும். இலங்கை சுங்கத்துறை கட்நாயக்க விமான நிலைய முனையத்தில் சுமார் 50 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 அதிநவீன ஸ்கேனிங் இயந்திரங்களை நிறுவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்நாயக்க விமான நிலையத்தின் மூத்த சுங்க அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஜெர்மனியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த இயந்திரங்கள் 2D ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயல்படுகின்றன. இதனால் சட்டவிரோத பொருட்களை மிகவும் துல்லியமாக கண்டறிய முடியும் என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அழைப்பாணை ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடைபெற்று வரும் விசாரணையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்றது. ஆதாரங்களின்படி ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்ரீகொத்தா தலைமையகத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அரச நிதி பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்தியா மற்றும் பங்களாதேஷில் அதிகமான உயிர்களை காவு கொண்ட நிபா வைரஸ்
இலங்கையில் உள்ள வவ்வால்களில் பரவியிருப்பதாக இலங்கை விஞ்ஞானிகள் குழு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகம், சுகாதார அமைச்சகம் மற்றும் ஜெர்மனியின் ரோபர்ட் கோச் நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்திய ஆய்விலேயே குறித்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. ஆய்வின்படி இலங்கையில் உள்ள வவ்வால்களில் நிபா வைரஸ் பரவலாக உள்ளது என்பதை ஆராய்ச்சி வெளிப்படுத்தியுள்ளது. அதுடன் இதுவரை இலங்கையில் நிபா வைரஸ் வழக்குகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை.